Dear children, தடையும் விடையும் நிகழ்ச்சியில் இன்றைக்கு 10th இங்கிலீஷ் யூனிட் 7 a dilemma உன்னுடைய அசஸ்மெண்ட் பார்க்கலாம். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு நமக்கு என்னென்ன மாதிரியான கேள்விகள் நம்ம எதிர்பார்க்கலான்ட்டு நம்ம இப்போ பார்க்க போகிறோம். முதல்ல வந்து கொஸ்டின் நம்பர் 37 அண்ட் 38 இது ஒரு 1 மார்க் 5 மார்க் கொஸ்டின் இது. இதில் வந்து என்னென்ன நம்ம எதிர்பார்க்கலான்னா ரீஅரேஞ்ச் த சென்டென்ஸ் இன் கோஹரண்ட் ஆர்டர் ஆர் காம்ப்ரிஹென்ஷன். இது வந்து சாய்ஸ் இருக்குது. ரீஅரேஞ்ச் த சென்டென்சஸ் இன் கோஹரண்ட் ஆர்டர்னால் யூ மஸ்ட் நோ த ஸ்டோரி. அதை வந்து நம்ம சென்டென்சஸ் வந்து மாறி மாறி இருக்கும், அதை கரெக்டாக நம்ம ப்ராப்பராக அரேஞ்ச் பண்ணணும். அதுக்கு அடுத்தாப்புல காம்ப்ரிஹென்ஷன், யூ கேன் சூஸ் திஸ் ஆர் காம்ப்ரிஹென்ஷன். காம்ப்ரிஹென்ஷன் ஃப்ரம் த ஸ்டோரி பேசேஜ் கொடுத்துருப்பாங்க, அதுலேருந்து கேள்விகள் வரும். அதற்கு வந்து ஏற்ற ஆன்சரை வந்து நம்ம செலக்ட் பண்ணி எழுதணும். அடுத்தது நம்ம பார்க்குறது 8 மார்க் கொஸ்டின். அது கொஸ்டின் நம்பர் 46 வரும். இட் இஸ் அ பேராகிராஃப். இதில் வந்து ஹிண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க, அதை டெவலப் பண்ணி எழுதணும். ஃபார் திஸ் யூ மஸ்ட் நோ த ஸ்டோரி. இதுக்கு வந்து உங்களுக்கு கதை தெரிஞ்சிருக்கணும். ஸோ லெட் அஸ் see the story. the main characters of the story வந்து பார்த்திங்கன்னா டாம் த நரேட்டர், கிளர்க், அவர் ஒரு கிளர்க்கு. தென் பிலிப், அங்கிள் பிலிப் இஸ் அ மெயின் கேரக்டர், is Tom's uncle. Susan, Tom's lady love. Then Dr. Scaff, Philip's doctor. Then Professor Clinch, consultant. These are the 5 main characters in this story. So we have to see the story. அந்த ஸ்டோரியோட கண்டென்ட் பார்த்திங்கன்னா டாம் ஒரு கிளர்க், அவர் வந்து ஒரு ஏழை கிளர்க், எழுத்தாளர். அவருடைய அங்கிள் பிலிப் ஒரு இன்வென்டார், ஒரு கண்டுபிடிப்பாளர். அவர் வந்து நிறைய விலை உயர்ந்த ரூபீஸ், டைமண்ட்ஸ் அண்ட் பேர்ல்ஸ், இந்த மாதிரி காஸ்ட்லி ஜெம்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி ஒரு இடத்துல சேஃபாக ஒரு ட்ரஸ்ட் கம்பெனியில் சேஃப்டியாக வச்சுருக்காரு. டாம் அவருடைய அங்கிளை பார்த்தது கூட கிடையாது. டாம் அவரை பார்க்க போகும்போது அவர் வந்து சாகிற நிலைமையில் இருக்கிறாரு. அவர் டாமை கூப்பிட்டு என்ன சொல்கிறாருன்னா, என்னுடைய ப்ராப்பர்ட்டிக்கு நீ தான் ஒரு வாரிசு. அதுவும் இல்லாமல் அவர் சேர்த்து வச்சுருக்க அந்த பொக்கிஷத்தினுடைய சாவியை டாம் கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணுறாரு. டாம் அதை வாங்கிக்கிறான். அதுக்கப்புறம் அந்த ஒரு கண்டிஷன் அவர் போடுறார், என்னுடைய ஃபியூனரல் செலவெல்லாம் நீ தான் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே டாம் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறான். லாஸ்ட் அவங்க அங்கிள் இறந்துடுறாரு. அந்த சாவி எடுத்துகிட்டு அவன் கிளம்பி போகிறான். அந்த ட்ரஸ்ட் கம்பெனியில் போய் அந்த சேஃப் வச்சுருக்க அந்த பொக்கிஷத்தை எடுக்க போகும்போது பார்த்தா அங்கே ஒரே ஒரு அயன் பாக்ஸ் இருக்குது. ஒரு அயன் பாக்ஸ் இருக்குது, அது மட்டும்தான் அவருடைய ப்ராப்பர்ட்டின்னு சொல்லிட்டு அதை எடுத்துகிட்டு வரான். ஸோ அதை எடுத்துகிட்டு வந்து அதை ஓப்பன் பண்ணும்போது டாம் வந்து அதற்கு மேலே வந்து ஒரு லெட்டரை பார்க்குறான். அந்த லெட்டரை படிக்க ஆரம்பிக்கிறான். ஸோ அந்த அங்கிள் வந்து தன்னுடைய சாகும் தருவாயில் என்ன சொன்னார்னா, இந்த பெட்டியை நீ வந்து ஓப்பன் பண்ணக்கூடாது, ஷேக் பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு கண்டிஷன் போட்டிருந்தார். ஸோ அவன் அதை எடுத்துகிட்டு போயிட்டு ஓப்பன் பண்ணலான்னு நினைக்கும்போது அந்த லெட்டரில் என்ன இருக்குதுன்னு படிக்கிறான். முதல்ல அந்த கண்டைன்ஸ் ஆஃப் த அயன் பாக்ஸ் வந்து அதில் குறிப்பிட்டிருக்காரு அங்கிள். முதல் ரூபீஸ், விலை உயர்ந்த ரூபீஸ், அது வந்து பிஜியனுடைய பிளட் கலரில் இருக்கிற ரூபீஸு. தென் டைமண்ட்ஸ், அதில் வந்து ஒரு ப்ளூ கலர் டைமண்ட், வெரி பியூட்டிஃபுல் அப்படிங்கிற குறிப்பும் இருக்குது. அடுத்து ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் பேர்ல்ஸ் அதில் இருக்குது. அந்த பேர்ல்ஸில் வந்து க்ரீன் கலர் பேர்ல் அண்ட் ப்ளூ கலர் பேர்ல் நெக்லஸ், இந்த ஆல் தீஸ் திங்ஸ் ஆர் இன் த பாக்ஸ். இது அவன் படிக்கிறான். அதுக்கப்புறம் மேலும் அந்த லெட்டரில் என்ன இருக்குன்னா, இந்த பாக்ஸை திறக்க முற்படும் போது அந்த பாக்ஸ் வந்து வெடித்து சிதறம் அப்படின்னு இருந்தது. ஆல்ரெடி நம்ம சொன்னோம் இல்லையா, அங்கிள் பிலிப் ஒரு இன்ஜினியர். அவர் ஒரு டைனமைட் பொருள், அதாவது வெடித்து சிதறக்கூடிய ஒரு பொருளை வைத்து அந்த பெட்டியை வந்து லாக் பண்ணியிருக்காரு. அது வந்து 10 ounces வெயிட் இருக்கும் அந்த பொருள். ஸோ அந்த யார் திறக்கிறாங்களோ அவங்க வந்து வெடித்து சிதறுவார்கள் அப்படின்ற குறிப்பும் அந்த லெட்டரில் இருக்குது. அதுக்கு கீழே அங்கிள் வந்து ஒரு குறிப்பு டாமுக்கு கொடுத்துருக்காரு. அதாவது இந்த பெட்டியை வந்து கேர்ஃபுல்லாக நீ ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இந்த விலை உயர்ந்த கற்களை பற்றின குறிப்பை பார்த்த உடனே டாம்க்கு நிறைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வருது. அண்டு ஹீ ரிமெம்பர்ஸ் இஸ் லேடி லவ், அவர் சூசனை பற்றி நினைக்கிறான் அவன். அதுக்கப்புறம் அந்த பெட்டியை பத்திரமா
கொண்டு வந்து தன்னுடைய வீட்டில் இருக்கிற க்ளோசெட்டில் பத்திரமா வைக்கிறான். ஸோ அவன் திங்க் பண்ணுறான், இந்த ஒரு வாரமாக அதை எப்படி ஓப்பன் பண்ணலாம் சேஃபாக அப்படின்னு திங்க் பண்ணிகிட்ருக்கான். அப்படி திங்க் பண்ணும்போது அதை வந்து ரொம்ப டிஸ்டன்ஸ்லேருந்து சேஃப் டிஸ்டன்ஸ்லேருந்து ஓப்பன் பண்ணலாமான்னு நினைக்கிறான். அல்லது எலக்ட்ரிக் ஒயர்ஸ் கனெக்ட் பண்ணி அதை வெடிக்க செய்யலாமான்னு பார்க்குறான். ஆனால் உள்ளே இருக்கிற காஸ்ட்லி ஜம்ஸும் வெடிச்சிருமோ அப்படின்ட்டு அவன் ரொம்ப பயப்படுறான். அட்லாஸ்ட் அந்த ஒரு வாரம் வேஸ்ட்டாகவே போகுது. அகெயின் அவனுக்கு அதை பற்றின சிந்தனைகள் ஓடுது. தென் அவன் போயிட்டு அங்கிள் உடைய டாக்டர் ஸ்காஃபை மீட் பண்ணுறான். அவர்கிட்ட அதை பற்றி ஆலோசனைகள் கேட்குறான். ஸோ அவர் என்ன சொல்கிறாரு, இஃப் த அங்கிள் டஸ் நாட் மென்ஷன் எனிதிங், நீ அதை ஈஸியாக ஓப்பன் பண்ணியிருப்பேன், அதை பற்றி நான் தைரியமாக நீ ஓப்பன் பண்ணுங்கிறாரு. ஆனால் அவனுக்கு அது தைரியத்தை கொடுக்கல. அடுத்தது அதை அப்படியே வச்சுருக்கான். அடுத்து டாக்டர் கிளின்ச் ப்ரொஃபஸர் அவனுடைய கிளின்ச்சுங்கிற ப்ரொஃபஸரை கன்சல்ட் பண்ணுறான் ரிகார்டிங் திஸ். ஸோ அவரும் வந்து அது ஒரு முட்டாள்தனமாக இருக்குது, இந்த பெட்டியில் இந்த மாதிரி ஒரு மெக்கானிசம் பண்ணது அப்படின்னு சொல்கிறாரு. தென் ஹீ கன்சல்டட் இஸ் ஃபாதருடைய கன்ஃபஸர் எல்லார்கிட்டேயும் அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறான். ஸோ ஒருத்தருமே அவனுக்கு ப்ராப்பராக ஆன்சர் பண்ணலை. அடுத்தது லைப்ரரிக்கு போயிட்டு அந்த டைனமைட் அந்த வெடிப்பொருளை பற்றின ஒரு சயின்ஸ் புக்ஸ் எல்லாம் எடுத்து வாசித்து பார்க்குறான். ஸோ அந்த லைப்ரரியில் இருக்கிறவங்களாம் இவனை சஸ்பெக்ட் பண்ணுறாங்க, இவன் ஒரு குற்றவாளியாக இருக்குமோ, எதுக்கு இவன் வந்து இந்த டைனமைட் பற்றியே திங்க் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு இவனை போலீஸில் ரிப்போர்ட் பண்ணுறாங்க. தென் போலீஸ் இவனை சேஸ் பண்ணுறாங்க. அதனால் அதுக்கு பயந்து ஓடுறான். கடைசியில் இவனுடைய ஹவுஸ் ஓனர் லேண்ட் லேடிக்கும் இந்த மேட்ரு தெரியும். ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த வீட்டை வந்து யாரும் டைனமைட் வச்சுட்டு இந்த வீட்டில் யாரும் இருக்கக்கூடாதுன்னு கண்டிஷன் போடுறாங்க. ஸோ வெக்கேட் த ரூம். அந்த ரூம்லேருந்து எடுத்துகிட்டு வேறு ஒரு அர்பன் ஏரியாவுக்கு போயிட்டு தன்னுடைய பெட்டியை பத்திரப்படுத்துகிறான். இதே சிந்தனையில் இருக்கும்போது அவனுடைய லேடி லவ் அவனுடைய என்கேஜ்மெண்ட்டை வந்து ரிஜெக்ட் பண்ணிவிட்டு அவனோட என்கேஜ்மெண்ட் வித்ட்ரா ஆகிறது. ஸோ அதற்கப்புறம் அவன் வந்து நிறைய பேரை மீட் பண்ணுறான். ஒருத்தர் இதை வந்து சயின்ஸ் ஒரு புக்கில் வந்து இதை அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறான். தென் லேட்டராக எல்லாருக்கும் தெரிய வந்து ஒரு வரி வசூலிப்பவரை வந்து அவரை அப்ரோச் பண்ணுறான். ஸோ இவன் சொல்கிறான், நீங்கள் ரிஸ்க் எடுத்து இதை தரங்கன்னு சொல்லி சாவி கொடுக்குறான். அந்த டாம் கிட்டேருந்து சாவி வாங்கிட்டு அந்த ஆள் பயந்துட்டு அந்த சாவியை வச்சுட்டு ஓடி போயிடுறாரு. ஸோ யாருக்குமே அந்த துணிச்சல் வரல அந்த பெட்டியை ஓப்பன் பண்ணுறதுக்கு. கடைசியில் அவன் என்ன பண்ணுறான், அதனால் அவனுடைய சேலரி குறைக்கப்படுகிறது, லைஃபு போச்சு, ஹெல்த்து போச்சு, எல்லாத்தையுமே அவன் இழக்கிறான். கடைசியில் அவன் என்ன பண்ணுறான், இதை கொண்டு போய் ஒரு சொசைட்டி ஆஃப் ஹியூமன் விவிசெக்ஷன் அப்படிங்கிற இடத்துல ஹேண்ட் ஓவர் பண்ணுறான். ஸோ இந்த கதை வந்து ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட் ஸ்டோரி. தீஸ் ஆர் த contents of the story. So the narrator's name was Tom. Tom's uncle Philip was an ingenious mechanical engineer. He had collected many precious stones, especially rubies and pearls. His collection was added to safe at the trust company. When he died, Tom was 37 years old. He announced Tom as his heir and wanted him to pay for his funeral. Uncle gifted the safe key to Tom, leaving the iron box for him and instructed him not to shake the box. Tom found that box contained sensitive dynamite by reading the cruel letter above the box. Tom came to know that the box will explode when it is opened. He kept it in a closet and began to find ways to open it safely. He also consulted Professor Clinch, but no solution. He read about explosives led to suspicions and he had to change his name and occupation. This leads to reduction of his salary and his marriage was out of question. At last he gave the box to the Society for the Preservation of Human Vivisection. So this is the content of the story, children. இதுக்கப்புறம் இந்த அசஸ்மெண்ட்டை பேஸ் பண்ணி வாட் ஆர் த கொஸ்டின்ஸ் வி கேன் எக்ஸ்பெக்ட், இந்த சப்ளிமெண்ட்ரிலேருந்து என்ன மாதிரியான கேள்விகள் கேள்விக்கு நம்ம ஆன்சர் ரெடி பண்ணலாம் அப்படின்ட்டு நம்ம இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஜென்ரலி சப்ளிமெண்ட்ரினாலே நமக்கு வந்து சூஸ் த கரெக்ட் ஆன்சர் வரும். ஆப்ஷன்ஸ் வில் பி கிவன். 4-5 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அது பெஸ்ட் ஆப்ஷனை நம்ம செலக்ட் பண்ணி எழுதுவோம். அது மாதிரி இங்கே ஒரு
செக்ஷன் நம்ம பார்க்கலாம். The narrator was sent for by his uncle when he was dash. Option A, on his deathbed, on his travels, in his workplace. So the best option is on his deathbed. Then the second one is the uncle had collected precious dash. You all know the answer, jewels, stones, articles. இதில் வந்து ஆன்சர் நமக்கு stones. Leaving an iron box for Tom, his uncle instructed him not to dash the box, throw, carry and shake. So shake is the correct answer. Then he started thinking of all possible ways to open the box without being dash. Option A, wounded, killed and maimed. The answer is killed. Then the last one is his consultation with the dash did not yield him any fruitful solution. Option A, Uncle Philip. B, Professor Clinch and Susan. The best answer is Professor Clinch. So you can choose the correct answer. For this you must know the gist of the story. Then identify the character or speaker. Here some sentences will be given. Sentences கொடுத்துருப்பாங்க. அந்த சென்டென்ஸ் வந்து யார் சொன்னாங்க அல்லது அந்த சென்டென்ஸ் யாரை ரெஃபர் பண்ணுறது அப்படிங்கிறது தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஃப்ரம் த ஸ்டோரி, ஐ சப்போஸ் யூ திங்க் மீ குயர், ஐ வில் எக்ஸ்பிளைன். இந்த சென்டென்ஸ் யார் சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா அங்கிள் பிலிப். டோன்ட் கம் பேக், it won't hasten things, Uncle Philip. He thought it simply a cruel jest. This is the statement spoken by father's confessor. Then he did not desire to do so, Professor Clinch. He would think it over and come back later, the collector. So like this we can have more sentences. Then the next thing is answer the following. Short questions will be given. ஒரு அல்லது 2 வரிகளில் எழுதுகிற மாதிரி நமக்கு கேள்வி பதில் வரும். ஸோ இதுக்கும் நமக்கு வந்து ஸ்டோரியுடைய கண்டென்ட் தெரிஞ்சிருக்கணும். இதில் முதல்ல கேள்வி பார்த்திங்கன்னா, வாட் டிட் த அங்கிள் டூ ஆஸ் சூன் அஸ் ஹீ பாட் எ ஸ்டோன்? ஆஸ் சூன் அஸ் ஹீ பாட் எ ஸ்டோன், ஹீ கேரிட் இட் இன் ஹிஸ் பாக்கெட் ஃபார் எ மந்த் அண்ட் நவ் அண்ட் தென் டுக் இட் அவுட் அண்ட் லுக்ட் அட் இட். செகண்ட் கொஸ்டின் இஸ், what was the condition laid by the uncle to inherit his property? ஸோ அங்கிள் வந்து என்ன மாதிரியான கண்டிஷன் போட்டார், அவருடைய ப்ராப்பர்ட்டியை டாம் அடையணுன்னா என்ன மாதிரியான கண்டிஷன் போட்டார், அதுதான் இங்கே கொடுத்துருக்கு. டாம் ஹேஸ் டு பே ஃபார் ஹிஸ் ஃபியூனரல் வாஸ் அ கண்டிஷன் லேட் பை த அங்கிள் டு இன்ஹெரிட் ஹிஸ் ப்ராப்பர்ட்டி. ஸோ டாம் வந்து அவருடைய ஃபைனல் ஃபியூனரல் இறுதிச் சடங்குக்கு செலவு பண்ணாதான் அவனுடைய ப்ராப்பர்ட்டியை, அங்கிளுடைய ப்ராப்பர்ட்டியை அவன் அடைய முடியுன்ற கண்டிஷன் தான் இது. நம்ம முதல் கொஸ்டின் பார்த்தோம் இல்லையா, அங்கிள் வந்து இந்த ஸ்டோன் வாங்கின உடனே என்ன பண்ணுவார்? வாட் டிட் த அங்கிள் டூ ஆஸ் சூன் அஸ் ஹீ பாட் எ ஸ்டோன்? ஸோ அதை வந்து அவருடைய பாக்கெட்டில் வச்சுக்கிட்டு 1 or 2 months அவர் வச்சு அப்பப்போ அதை எடுத்து பார்த்துட்டே இருப்பார். தென் அதை வந்து மற்ற ஸ்டோன்ஸோடு சேர்த்து அவருடைய சேமிப்பில் சேஃபில் வச்சுருவார். தென் த தேர்ட் கொஸ்டின் இஸ், write a few words about the mechanism used in the iron box. ஸோ அந்த பாக்ஸை வந்து எப்படி ஒரு திறமையாக மெக்கானிசம் பயன்படுத்தியிருக்காங்க அந்த பாக்ஸில் அப்படின்னா, the box contained super sensitive dynamite. அது ஒரு வெடிப்பொருளால் செய்யப்பட்டிருக்கு. it will explode when it is open. நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, அவர் ஒரு திறமையான இன்ஜினியர், அதனால் அவர் அந்த மெக்கானிசத்தை பயன்படுத்தி இந்த பாக்ஸை லாக் பண்ணியிருக்காரு. ஸோ அது வெடித்து சிதறும், அது ஓப்பன் பண்ணால் அது வெடித்து சிதறும் அப்படிங்கிறது தான் இந்த கேள்வியினுடைய பதில். தென் வாட் வாஸ் த டாக்டர்ஸ் வார்னிங் டு டாம்? அட் லாஸ்ட் த டாக்டர் கைண்ட்லி வார்ன்ட் டாம் தட் he was in danger of losing his mind with too much thought about his rubies. ஸோ டாக்டர் என்ன அட்வைஸ் பண்ணுறாருன்னா, இந்த டேஞ்சரில் இருக்க டாம் வந்து அவனுடைய மனநிலை ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கு, எப்பயுமே அந்த ரூபீஸை பற்றி திங்க் பண்ணுறதுனால கண்டிப்பாக ஒரு மாதிரி மனநிலை பாதிக்கப்பட்டு பைத்தியமாகலாம் அப்படிங்கிறத டாக்டர் எச்சரிக்கை பண்ணுறாரு. ஸோ இந்த மாதிரியான ஷார்ட் கொஸ்டின்ஸ் வந்து நமக்கு அசஸ் பண்ணலாம் இந்த ஸ்டோரியில். அதுக்கு அடுத்தது ரைட் அ பேராகிராஃப் ஆஃப் 150 words.
ஸோ ஒரு பேராகிராஃப் எதிர்பார்க்கலாம். அது வந்து நம்ம ஆல்ரெடி நமக்கு 46 கொஸ்டினில் வந்து ஹிண்ட்ஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க, அதை டெவலப் பண்ணணும். ஆனால் இந்த பேராகிராஃப் ரைட்டிங்கில் வந்து ஸ்டோரியில் வர கண்டென்ட்ஸ்னு பார்ட் ஆஃப் த ஸ்டோரியை வந்து பேராகிராஃபாக கேட்பாங்க. டிஸ்கிரைப் ப்ரீஃப்லி த கண்டென்ட்ஸ் ஆஃப் த லெட்டர் ரிட்டன் பை டாம்ஸ் அங்கிள். ஸோ டாமினுடைய அங்கிள் எழுதின அந்த லெட்டருடைய கண்டென்ட்ஸ் என்ன இருக்குன்றத விரிவாக கேட்டிருக்காங்க இந்த 150 வேர்ட்ஸ் பேராகிராஃப் கொஸ்டினில். அதில் என்ன கொடுத்துருக்குன்னா, த கிஃப்டட் பாக்ஸ் இன் சேஃப் contains large number of fine Pigeon blood rubies and a pair of diamonds. One is blue beauty. There are hundreds of pearls, one famous green and blue pearls. He wished Tom to continue his expectations and remember him. Uncle had left those stones to some charity. Uncle Philip hates poverty. The box contains interesting mechanism. So if you unlock it, it will explode. It has a super sensitive dynamite. Uncle Philip advised him to be careful in handling the box. ஸோ அந்த லெட்டரில் என்னென்ன கொடுத்துருக்கு அப்படின்னா, முதல்ல அதில் இருக்கிற பொருட்கள் பற்றின விவரம். முதல்ல அதில் ஃபைன் பீஜியனுடைய பிளட் கலரில் இருக்கிற ரூபீஸும், அதில் ஃபேர் டைமண்ட்ஸ் இருக்குது. அதில் ஒன்று ப்ளூ கலரில் பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் பேர்ல்ஸ் அதில் இருக்குது, விலை உயர்ந்த முத்துக்கள். அதில் வந்து க்ரீன் அண்ட் ப்ளூ கலரில் இருக்குது. ப்ளூ கலர் நெக்லஸ் ஆல்சோ தேர். அந்த ஸோ இதெல்லாம் என்ன, இந்த குறிப்புகள்லாம் டாமினுடைய எக்ஸ்பெக்டேஷன்ஸை அதிகரிக்கும். அண்டு அங்கிள் என்ன சொல்லியிருக்காருன்னா, டாம் ஷுட் ரிமெம்பர் ஹிம், எப்பயுமே அவரை பற்றி நினைவு அவனுக்கு இருக்கணும்னு எதிர்பார்க்குறாரு. அதனால் இதை ஹேண்ட் ஓவர் பண்ணுறாரு டாம் கிட்ட. அல்லது அதை சம் சேரிட்டிக்கு எதுக்காவது கொடுத்துருப்பேன் அப்படிங்கிறாரு. பட் ஹீ ஹேட்ஸ் பாவர்ட்டி. பேசிக்காக அங்கிள் பிலிப் பாவர்ட்டி வந்து வறுமையை அவர் வெறுக்கிறாரு. அதனால் இந்த பாக்ஸை வந்து டாமுக்கு போய் சேரட்டும்னு அவர் நினைக்கிறாரு. த பாக்ஸ் கண்டைன்ஸ் இன்ட்ரெஸ்டிங் மெக்கானிசம். அந்த பாக்ஸ் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு மெக்கானிசமால் பண்ணதுன்னா, ஆக்சுவலி அதில் வந்து ஒரு சூப்பர் சென்சிட்டிவ் டைனமைட்டை பொறுத்திருக்காரு அங்கிள் பிலிப். அது ஒரு 10 ounces உள்ள வெயிட் உள்ள ஒரு வெடிப்பொருள் அது. ஸோ யாராவது அந்த பாக்ஸை திறக்க முயன்றாங்கன்னா அது வந்து வெடித்து சிதறும். அதுதான் அதில் குறிப்பாக கொடுத்துருக்காரு. ஸோ அந்த அங்கிள் பிலிப் அட் லாஸ்ட் டாமுக்கு என்ன அட்வைஸ் பண்ணுறாருன்னா, யூ ஷுட் பி வெரி கேர்ஃபுல் இன் ஹேண்ட்லிங் த பாக்ஸ். இந்த பாக்ஸை ஹேண்டில் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறாரு. He wanted to get the gems after the explosion. In all his attempts, he could not succeed. அதாவது அந்த பாக்ஸை வாங்கினதுக்கப்புறம் அவன் அதை பற்றியே திங்க் பண்ணிகிட்டு இருந்தான். நிறைய பீப்புளுடைய அட்வைஸ் கேட்டான். நிறைய டைமை வந்து லைப்ரரியில் செலவழித்தான். அப்புறம் ஒரு வித்தியாசமான பிளான் பண்ணான். அதாவது மேலேருந்து பாக்ஸை உயரத்துலேருந்து கீழே போட்டு அதை ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு. ஆனால் அந்த ஜெம்ஸ் வந்து அந்த எக்ஸ்ப்ளோஷனுக்கு அப்புறம் அதை தான் அடையணும்னு நினச்சான். ஆனால் அவனுடைய எல்லா அட்டம்ப்ட்டுமே என்னாச்சு, சக்சீட் ஆகலை, வேஸ்ட்டாக போச்சு. He thought very hard and vain over weeks and months. His father confessor dismissed it, that it was a cruel joke of his uncle. His doctor advised him to stop thinking about the box with precious gems, as it would make him mad. ஸோ அவனுடைய எல்லா முயற்சியும் வெயினாக போச்சு. அதனால் நிறைய வாரங்கள் மாதங்கள் கடந்தது. அவங்க அப்பா என்ன பண்ணார், இந்த ஐடியாவே விட்டுற சொன்னார். அவங்க அங்கிளுடைய விஷமத்தனமான ஜோக்கு இது அப்படின்னு ஒரு விமர்சனம் பண்ணார். அவனுடைய டாக்டர் வந்து அவனை அதை பற்றியே திங்க் பண்ண வேணாம், ஸ்டாப் பண்ணுங்க, அந்த ப்ரெஷியஸ் ஜெம்ஸ் வந்து உங்களை கண்டிப்பாக பைத்தியமாக்கிரும் அப்படின்னு அட்வைஸ் பண்ணார். He tried to deposit in the bank but withdraw it because he was afraid of Bulgari. He consulted Professor Clinch after his dilemma. He dismissed it as an incredible story. Thus Tom had to leave the box to the Society for Preservation of Human Vivisection. ஸோ இதை வந்து பேங்க்கில் டெபாசிட் பண்ணலாம் அப்படின்னு அவனுக்கு ஒரு ஐடியா தோணுச்சு. ஆனால் திருடர்கள் பயம் அவனுக்கு வந்தது. அதுக்கப்புறம் ப்ரொஃபஸர் கிளின்ச் கிட்ட அதை டிஸ்கஸ் பண்ணுறாரு. ஆனால் ஒரே கன்ஃபியூஷனாக இருக்குது. அதனால் அந்த ஐடியாவெல்லாம் விட்டுட்டு இது வந்து ஒரு
நிதர்சனமான ஸ்டோரி அப்படின்னு சொல்லிட்டு அதை மறந்துடணும் அப்படின்னு நினச்சிட்டு அட்லாஸ்ட் அந்த பாக்ஸை ஒரு ப்ரிசர்வேஷன் ஆஃப் ஹியூமன் விவிசெக்ஷன் சொசைட்டி கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிடுறான். ஸோ இது ஒரு 150 வேர்ட்ஸ் பேராகிராஃபு. அதுக்கு அடுத்தது நம்ம பார்க்க போகிறது ரீட் த ஃபாலோயிங் பேசேஜ் அண்ட் ஆன்சர் த கொஸ்டின்ஸ் தட் ஃபாலோ. I was just 37 when my uncle Philip died. A week before that event, he sent for me. And here let me say that I had never set eyes on him. He hated my mother, but I do not know why. She told me long before his last illness that I need expect nothing from my father's brother. He was an inventor, an able and ingenious mechanical engineer, and had much money by his improvement in turbine wheels. He was a bachelor, lived alone, cooked his own meals, and collected precious stones, especially rubies and pearls. From the time he made his first money, he had this mania. As he grew richer, the desire to possess rare and costly gems became stronger. When he bought a new stone, he carried it in his pocket for a month and now and then took it out and looked at it. Then it was added to the collection in his safe at the trust company. அதாவது ஃபஸ்ட்டு ஆஃப் ஆஃப் த ஸ்டோரியை வந்து இங்கே பேராகிராஃபாக கொடுத்துருக்காங்க. இதுலேருந்து என்னென்ன கொஸ்டின்ஸ் நமக்கு வரலாம்? ஹவு ஓல்டு வாஸ் த நரேட்டர் வென் ஹிஸ் அங்கிள் டைட்? ஸோ நரேட்டருக்கு அவருடைய அங்கிள் இறக்கும்போது என்ன வயது? அதுதான் இந்த கொஸ்டின். அதுக்கு நீங்கள் ஆன்சர் ஃபஸ்ட்டு லைன்லேயே பார்க்கலாம். த நரேட்டர் வாஸ் ஜஸ்ட் 37 வென் ஹிஸ் அங்கிள் பிலிப் டைட். அடுத்த கொஸ்டின், had the narrator seen his uncle before? Give lines from the passage that support your answer. அதாவது இதற்கு முன்னாடி அந்த அங்கிள் வந்து அந்த டாமை பார்த்துருக்காரா? ஸோ பேசேஜ்லேருந்து நமக்கு ஆன்சர் என்ன எழுதலாம் அப்படின்னா, no, the narrator had not seen his uncle before. A week before that event, he sent for me. And here let me say that I had never set eyes on him. இதாவது பேசேஜ்லேருந்து எடுத்திருக்க ஆன்சர் இது. அடுத்தது, வாட் ஹேட் த நரேட்டர்ஸ் மதர் டோல்ட் ஹிம் ஆஃப் ஹிஸ் ஃபாதர்ஸ் பிரதர்? நரேட்டருடைய அம்மா அவரை அந்த ஃபாதருடைய பிரதரை பற்றி என்ன விஷயத்தை நரேட்டர்கிட்ட சொல்லியிருக்காங்க? ஹி வாஸ் அன் இன்வென்டார், அன் ஏபிள் அண்ட் இன்ஜீனியஸ் மெக்கானிக்கல் இன்ஜினியர் அண்ட் ஹேட் மச் மனி பை ஹிஸ் improvement in turbine wheels. The fourth question we can expect is, what do you know about Uncle Philip? He was a bachelor, lived alone, cooked his own meals and collected precious stones, especially rubies and pearls. From the time he made his first money, he had this mania. அதுக்கு அடுத்த கொஸ்டின் வந்து, what did the uncle do when he bought a new stone? He carried the new stone in his pocket for a month and now and then took it out and looked at it. Then it was added to the collection in his safe at the trust company. ஸோ ஒவ்வொரு முறையும் புது ஸ்டோன் வாங்கும்போது அதை பேக்கெட்டில் வச்சுக்கிட்டே ஒரு மாதம் அதை எடுத்து பார்த்துக்கிட்டே அவர் போயிட்டுருப்பார். அட்லாஸ்ட் அதை கொண்டு போய் தன்னுடைய எல்லா ஸ்டோன்ஸு கலெக்ஷனில் சேர்த்துடுவார். another one paragraph. Now I repent of my wickedness to you all and desire to live in the memory at least one of my family. You think I am poor and have only my annuity. You will be profitably surprised. I have never parted with my precious stones. They will be yours. You are my sole heir. I shall carry with me to the other world the satisfaction of making one man happy. ஸோ இது வந்து ஒரு பார்ட் ஆஃப் த பிகினிங்கில் வர ஒரு பார்ட் ஆஃப் த ஸ்டோரி. இதுலேருந்து நம்ம எதிர்பார்க்குற கொஸ்டின்ஸ் என்னென்னா, வாட் டிட் ஹீ ரிப்பன்ட் ஆஃப்? அவர் எதுக்காக வருத்தப்படுறார்? ஹீ ரிப்பன்டட் ஆஃப் ஹிஸ் விக்கட்னஸ் டு ஆல். ஸோ இது வரைக்கும் அவர் வந்து யாருக்குமே ஒரு நல்லது செஞ்சதில்லை, அதை பற்றி அவர் உணர்ந்து பேசுகிறார். அதுதான் ரிப்பன்ட்னஸ். செகண்ட் கொஸ்டின், வாட் இன் ஹீ பார்ட் வித்? ஹீ டிட் நாட் பார்ட் வித் ஹிஸ் ப்ரிஷியஸ் ஸ்டோன்ஸ். ஸோ எதை வந்து அவர் பிரிஞ்சதே கிடையாது அப்படின்னா, அவருடைய ப்ரிஷியஸ் ஸ்டோன்ஸ் கலெக்ஷன் ஆஃப் ப்ரிஷியஸ் ஸ்டோன்ஸை வந்து அவர் பிரிஞ்சதே கிடையாது அப்படிங்கிறது தான் இந்த கொஸ்டின். ஹூ வுட் பி ஹிஸ் சோல் ஹேர்? டாம் வுட் பி ஹிஸ் சோல் ஹேர். யார் அவருடைய வாரிசுதாரர்? டாம் தான் அவருடைய வாரிசு. வாட் கைண்ட் ஆஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் வாஸ் ஹீ கோயிங் டு ஹேவ்? பை அனௌன்சிங் டாம் ஹிஸ் சோல் ஹேர், ஹீ மேக்ஸ் டாம் ஹாப்பி. This kind of satisfaction was he is going to have.
அதாவது எந்த மாதிரியான ஒரு திருப்தி அவருக்கு ஏற்பட போகுது அப்படின்னா, டாமை வந்து தன்னுடைய வாரிசை அனௌன்ஸ் பண்ணிவிட்டு அவனை ஹாப்பியாக வச்சுருக்கும்போது இந்த மன திருப்தியே அவருக்கு போதும் அப்படின்னு நினைக்கிறாரு அங்கிள் பிலிப். The last and final question is, was he a poor man? Tom's uncle was not a poor man. ஸோ அவர் வந்து ஒரு புவர் மேன் கிடையாது, அவர் ஒரு ரிச் பர்சன். ஸோ தீஸ் ஆர் த கொஸ்டின்ஸ். இந்த மாதிரி காம்ப்ரிஹென்ஷன் கொஸ்டின்ஸ் வந்து நம்ம இந்த சப்ளிமெண்ட்ரி ஸ்டோரியில் நம்ம எதிர்பார்க்கலாம். இந்த கிளாசரி ஆஃப் த ஸ்டோரி நம்ம பார்க்கலாம். இன்ஜீனியஸ், கிளவர், ஒரிஜினல் அண்ட் இன்வென்டிவ். ஸோ த அங்கிள் பிலிப் இஸ் அ இன்ஜீனியஸ் இன்ஜினியர். அந்த வேர்டை நம்ம பார்த்தோம். இன்ஜீனியஸ்னால் இன்வென்டர், புது புது விஷயங்களை கண்டுபிடிக்கிறவங்க பேர் தான் இன்ஜீனியர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, கண்டுபிடிப்பாளர். ஓகே. தென் மேனியா. மேனியா அப்படின்னா ஒரு அபரிதமான ஆசை, பைத்தியம், அதில் ரொம்ப அபிலாஷை அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஈக்குவல் லிட்ரல் மீனிங் வந்து பார்த்திங்கன்னா அன் எக்ஸ்டென்சிவ் பர்சிஸ்டன்ஸ் டிசையர் அண்ட் ஆப்சஷன் அப்படின்னு சொல்லலாம். தென் மெலீஷியஸ். மெலீஷியஸ்னால் ஸ்பைட்ஃபுல், இன்டென்டட் டு ஹார்ம் ஆர் அப்செட் சம்ஒன். எப்பயுமே மற்றவங்கள துன்புறுத்தி சந்தோஷப்படுறது, அதான் மெலீஷியஸ். தென் குயர் அப்படின்னா ஸ்ட்ரேஞ்ச் அண்ட் ஆட், விசித்திரமான, வித்தியாசமான, அதுதான் அந்த வேர்டுக்கு மீனிங். அப்பால் அப்படின்னா ஹாரிஃபைட் ஆர் ஷாக்டு, ஸோ அதிர்ச்சி அடைகிறது, அந்த வேர்டு தான் இது. தென் ஆடிடிட்டி. ஆடிடிட்டினா த குவாலிட்டி பீயிங் ஸ்ட்ரேஞ்ச் ஆர் பெக்கூலியர், வித்தியாசமான, விசித்திரமான விஷயம், அதுதான் வந்து ஆடிடிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. க்ளோசட்னா கபோர்ட், அலமாரி, அந்த மாதிரி சொல்லலாம். இன்க்ரெடிபிள் அப்படின்னா அன்பிலீவபிள், அதாவது நம்ப முடியாத, இம்பாசிபிள் டு பிலீவ். தென் கான்ட்ரைவ். கான்ட்ரைவ்னா குக்கப், ஹேட்ச் அ பிளான் பை டெலிபரேட் யூஸ் ஆஃப் ஸ்கில்ஸ், அதாவது ஒரு விஷயத்தை அப்படியே வந்து உருவாக்குறது, அதை வந்து ஒரு புது விஷயமாக திறன்கள், அதாவது ஸ்கில்ஸை பயன்படுத்தி உருவாக்குறது தான் கான்ட்ரைவ். டெஸ்பாட்டிக் அப்படின்னா டைரானிக்கல் ஆர் ஆட்டோக்ராட்டிக், தொடர்ந்து நடக்கும் வித்தியாசமான விஷயங்கள். அப்புறம் ஆவரைஸ் அப்படின்னா எக்ஸ்ட்ரீம் க்ரீட் ஃபார் வெல்த், பேராசை, மோர் தென் எனஃப், அதை வந்து க்ரீடி அப்படின்னு சொல்லுவாங்க, அல்லது ஆவரைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜஸ்ட்னா எ ஜோக், அது வந்து ஒரு நகைச்சுவை. விவிசெக்ஷன் அப்படின்னா ஒரு சொசைட்டி, அ சர்ஜரி கண்டக்டட் ஆன் லிவிங் ஆர்கானிசம் ஃபார் எக்ஸ்பெரிமெண்டல் பர்பஸஸ். ஸோ சயின்டிஃபிக் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ்க்காக ஒரு வாழும் உயிரினத்தை வந்து ஒரு சர்ஜரினா என்ன, அறுவை சிகிச்சை மேற்கொண்டு செய்கிற ஒரு ஆராய்ச்சிக்கு பேர் தான் விவிசெக்ஷன் சொல்லுவாங்க. ஸோ இது வரைக்கும் நம்ம இந்த சப்ளிமெண்ட்ரியோடைய அனைத்து பார்ட்டையும் நம்ம பார்த்துட்டோம் தெளிவாக. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பை திஸ் அசஸ்மெண்ட் யூ கேன் கெயின் மோர் மார்க்ஸ். நல்லா படித்து எளிய முறையில் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு புரிஞ்சுக்கிட்டு அந்த கொஸ்டின்ஸ்க்கெல்லாம் படித்து நீங்கள் ஆன்சர் பண்ணலாம். அதிக மதிப்பெண் பெற வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.